ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி பாப்ஸ்ன்னு புது ரெசிபி செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்போல் அவல் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு ரவை. இது ரெண்டுமே ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பாதி கேரட்டு, பாதி பீட்ரூட்டு, ஒரு கைப்பிடியோட பச்சை பட்டாணி சேர்த்து ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த பேஸ்ட்டும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 கப்போல் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மிக்ஸி ஜாரில் மீதமுள்ள பேஸ்ட்டை தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு சேர்த்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிசையணுமோ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது கட்டி முட்டி இல்லாமல் நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் இந்த பால் உள்ளே நல்லா வேகும், சாஃப்ட்னஸ் இருக்கும், பசங்களை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், அது ஜாரில் இருந்த மீதமுள்ள பேஸ்ட்டை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை நல்லா கலந்துட்டு குட்டி குட்டி பால் செஞ்சு நம்ம ஸ்டீமரில் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஸ்டீமரில் ஆல்ரெடி தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இதை நம்ம 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாருங்கள், இட்லி பாப்ஸ் வெந்துடுச்சு. ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை இலை சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேக வச்ச இட்லி பாப்ஸை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுட சுட இன்ஸ்டன்ட் இட்லி பாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு, டின்னருக்கு 3த்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.